ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே அழைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே அழைத்தவரே ஆராதனை ஆராதனை ஆமேன் ஆமேன் ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம் இன்று 2ஆம் தேதி மே மாதம் 25ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை.
இன்று அருமையான ஒரு நாள். இன்றைய நாளே நித்திய வெளிச்ச நேரம் தொடர்ந்த நேரப்படி 7 மணியில இருந்து இரவு 10:30 மணி வரை, திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் சிறப்பாக தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, இன்றைய நாளை கலந்து கொண்ட பிள்ளைகள், தாளந்து கொடுத்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த பிள்ளைகளுக்காக தேவனை வேண்டுவோம். நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு செல்வோம். இன்றைய நாளே ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கர்னா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, சங்கீதம் சிஸ்டர் டோலி கல்கரி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி வன்கூவர், ஊழியக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்றைய நாளிலே முதலாவது 7:30 மணிக்கு எஸ்டர் ரூபி அவர்கள் செய்து கொடுப்பார்கள். இலங்கை இந்தியா நேரம் காலை 5 மணி தான் கண்டிப்பாக வருவது என்று உறுதி தந்திருக்கிறார். எனவே 7:30 மணிக்கு முதலாவது செய்தி எஸ்டர் ரூபி. 8 மணிக்கு பாஸ்டர் நொகமி லோகன். இன்றைய நாளே சபையில இராவிழிப்பு கூட்டம் நடக்கிறபடினாலே அவர் கூறிய செய்தி ஒளிபரப்பாகும், பதிவு செய்யப்பட்ட. 8:30க்கு பிரதர் மகேந்திரன் செய்து கொடுப்பார். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஜ் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. 9:30க்கு பாஸ்டர் மார்டின் இந்தியா. 10 மணிக்கு ஜோன் போல் ஆனந்த். ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து சிஸ்டர் டொலியிடம் ஒப்பு கொடுப்போம். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வச்ச நிகழ்ச்சியை கர்த்தாவே பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். உமது நாமம் மகிமைப்பட வேண்டும், வார்த்தையில் விதைக்கப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோடு பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறாள் சுவாமி. எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு உமது பாதபடியிலே வந்து நிற்கிறாள் சுவாமி. ஐயா, அந்த பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைகள், வார்த்தை தாசர்கள், கேட்கிற பிள்ளைகள், மறு ஒளிபர கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தந்தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய விளைச்சை தொகுத்து தந்த சங்கம வானொலியை நினைவு கூறுகிறோம் சுவாமி. இந்த சங்கம வானொலியின் மூலம் உலகமெங்கும் ஆண்டவரை வார்த்தைகளை விதைக்கிறோம், பாடல்களை பாடுகிறோம் சுவாமி, சாட்சிகளை சொல்லும். காரணம் உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் தாகத்தோடு வாஞ்சோடும் உமது பிள்ளைகள் கையிட்டு செய்யும் காரியங்களை கண்ணோக்கி பாருமாண்டவரை. ஐயா, உன் பிள்ளைகளுடைய பாடல்களை அநேகர் கேட்கிறார்கள் சுவாமி. நீ உதவி செய்தி சுவாமி. அந்த கிருபைக்காண்டி தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை நடத்தும் சிஸ்டர் டொலி அவர்கள் வைத்த கோட்டைகளை மூடுகிறேன். அந்த மாலுக்கு ரெட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தை ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாக இருக்கிறேன். இன்றைய நாளை தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடையும் வராதபடி ஆவியானதை வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, Sister Dolly. Praise the Lord, yeah, praise the Lord. Praise the Lord. இன்றைய நாளே நிகழ்ச்சியை கொண்டு ஒப்புக் கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள். ஆவியான உங்களோட கூட இருப்பார், பலனை தருவார், நிம்மதியை தருவார். உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க வழிநடத்துங்கள். ஆமேன், 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 ஆமேன். நன்றி ஐயா, நன்றி, நன்றி. சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி சுவாமி, நன்றி அப்பா. இந்த நித்திய வெளிச்சத்தை உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்க எங்களுக்கு ஒளியா வந்து உங்களோட நாமத்தை உயர்த்த வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை எங்களோட கரத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா, பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களுடைய ஆவினாலும் மட்டுமே சகலதும் நடக்கக்கூடியதா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் கிருபை உனக்கு போதும். என் பலவீனத்திலே என் கிருபை உனக்கு போதும். என் பலவீனத்திலே உமது கிருபை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டு வர்ற உங்களோட மகா பிரிதான அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரையும் உங்களோட நித்திய வெளிச்சத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை உங்களோட கருத்துல கொடுக்கிற உங்களோட ரத்தத்தினால மூடி வச்சு உங்களோட சித்தத்தின்படி உங்களோட புதிதான வெளிப்படுத்தலை அனுப்பி யாவரையும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து வழிநடத்தி கொண்டு வரப்போற கிருபைகளுக்கான நன்றி. மறுபடியும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே.
நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல எங்கள் யாவரையும் பரிசுத்தமா இருக்கும்படி எங்களை நீங்க வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளை உங்களுக்கென்று நாங்க உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்கு நன்றி. எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது. இயேசுவின் மூலம் கேட்கிற பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஆமென். இன்றைக்கு புதிதான மாதத்துல 2வது நாளாக கத்தரங்களை யாவரையும் ஆசீர்வதித்து எங்கள் மத்தியில் நித்திய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். சகோதர சகோதரிகளை சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி அப்பா. அப்பா நன்றி சுவாமி, நன்றி. அம்மா உங்களை மகிமைப்படுத்த வரப்போற ஒவ்வொருத்தரையும் நீங்க உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நன்றி சுவாமி. இப்பொழுது நாங்க கலையத்திலிருந்து சிஸ்டர் கருணா அவர்களை அன்போடு வரவழைப்போமாக. அவங்க ஆரம்ப ஜெபத்தை செய்து பாடுகளை பாட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக படுத்துவாராக. நன்றி நன்றி சிஸ்டர் கருணா. Praise the Lord, Sister Dolly. பிரைஸ்ல அவங்களுடைய குரல் கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு. நித்தம் வேற நீங்க தான் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரலை கேட்கும் பொழுது அபிஷேகத்தினால அவருடைய அந்த வல்லமே அப்படியே தெரிகிறது. ஏன்னா நாங்க ஆவிக்குள்ள இருக்கும் பொழுது ஆவிக்குள்ள கத்தர்ந்த பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது அதை எங்களுக்கு ஒரு காணக்கூடியதாக இருக்கிறது. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். வாருங்கள், அந்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. God bless you, sister. God bless you too. Thank you, sister. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய துதிகளை நீர் ஏற்றுக்கொள்ளுகிறவர் சுவாமி. உம்மை புகழ்ந்தும் பாடும்படியாய் கர்த்தர் இந்த இடத்துல எங்களை அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யுத்தத்துக்கு குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தர் உம்மால் வரும் என்று சொன்னபடியே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஜெயத்தையும் தந்து ஆசீர்வாதங்களையும் தந்து இதுவரை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, பாவங்களை மன்னித்து எங்களை மீட்டுக் கொண்டவரை உமக்கு நன்றி. ரட்சிப்பை காண முடியாதபடி எத்தனையோ ஜனங்கள் கர்த்தாவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தகப்பன் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கர்த்தாவே உமது பாதத்திலே நாங்கள் ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ரட்சிக்க கூடாதபடி உங்களுடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி உங்கள் செவிகள் மந்தமாகவும் இல்லை ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலளிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் இழுத்து கொள்ளும்படியாய், நரகத்துக்கு தப்பு வைக்கும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் சௌரன் லெஸ்லி பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திலே கர்த்தாவே எல்லா உதவி ஒத்தாசைகளையும் நீர் கொடுத்து இதுவரை வழிநடத்தினது போல இனி வரும் காலங்களில் வழிநடத்துங்க. அவருடைய குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உம்முடைய உதவியும் உம்முடைய தயவும் உம்முடைய அனுகூலமும் அவர்களுக்கு இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல மகேந்திரனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை சொல்லும்படியாய் தகப்பன் நீர் அவரை ஆயத்தப்படுத்தி இந்த ஊழியத்திலே ஒரு பங்காளனாய் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவர். தொடர்ந்து சுகபல தைரியம் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் சௌரி டோலிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே கூட்டி சேர்த்தவர் நீர் கர்த்தாவே. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் இன்பவுமாயிருக்கிறது என்று சொன்னபடி கர்த்தாவே இந்த சௌரியை கொண்டு வந்து நீர் நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ரஞ்சினி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பூரண சுகத்தை கொடுத்து சகோதரியை நீங்க இந்த இடத்துல அழைத்திருக்கிறீங்க, உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் இன்னும் பலப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திருங்க. உமக்காக செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் கனப்படுத்துகிற தகப்பனாயிருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம்
பலமாயிரங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை பொழியும் போது கத்தர் நீர் அபிஷேகத்தையும் விடுதலையும் ரட்சிப்பையும் ஜனங்களுக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, இந்த வானிலையில் செய்யப்படுகிற ஊழியம் கத்தாவே ஆத்துமா ஆதாயத்துக்கான ஊழியம். தகப்பன் நீர் ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி இந்த விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க கத்தாவே, அவருடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் அந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஆத்துமாக்களால் நிரப்பும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை எப்போதும் எல்லா ஊழியக்காரர் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. உண்மையும் சத்தியமும் உள்ளவராய் நீ இருக்கிற போல அவர்கள் உண்மையும் சத்தியமும் உள்ளவர்களாய் இந்த உலகத்துக்கு வெளிச்சமும் ஒப்புமாயிருக்க கர்த்தர் நீர் அழைத்த அழைப்பில் உண்மையாயிருக்க நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவன் நீர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே. அப்பா, யூத ராஜ சிங்கமாய் நீர் மீண்டும் அந்த தேசத்துக்கு வரப்போகிறேன். அதை அந்த யூத ஜனங்கள் அறியும்படியாய் அவருடைய கண்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருவானுடைய திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி அந்த எருசலேம் நகரத்தை விடுதலையாக்கி மக்களை விடுதலையாக்கி உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அந்த இடத்துல எரிகிற எல்லா காட்டுத்தீயை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அந்த ஜனங்களுக்கு எந்த ஒரு உபத்திரத்தையும் அந்த தீயை ஏற்படுத்தாதபடி கர்த்தர் நீர் அந்த தேசத்தின் மேல் வைத்த இரக்கத்தை பாராட்டும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. அயலுள்ள ஒவ்வொரு தேசத்தையும் யுத்தங்களால் பாதிக்கப்படுற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் பாதுகாக்கிறவர் நீர் கர்த்தாவே. சிருஷ்டிகள் யாவும் உம்முடையதென்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்ப அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னித்து அது ஜனங்களுக்கும் உம்முடைய ரட்சிப்பை கட்டளையிடும்படியாய் ஒப்புக் கொடுத்து எல்லாமலே இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா. பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா. உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், கள்ளம் நீங்குதையா எனக்கு, கள்ளம் நீங்குதையா. திராட்சை செடியே இயேசு ராஜா, உயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் ஏந்தி வணைந்திடுமே ஐயா. குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் ஏந்தி வணைந்திடுமே ஐயா. சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், நித்தம் கரத்தில் நாங்கள், நித்தம் கரத்தில். திராட்சை செடியே இயேசு ராஜா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீஷர்கள் நாங்கள் ஐயா ஐயா. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீஷர்கள் நாங்கள் ஐயா. வேதத்தை ஏந்துகின்றோம்,
வாசித்து மகிழ்கின்றோம், வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழ்கின்றோம், தியானம் செய்கின்றோம். நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே யேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே யேசுராஜா. Praise the Lord, sister. ஆமேன் ஆமேன். அருமையான பாட்டை இனிமையான குரல்ல பாடினீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். நாங்கள் திராட்சை செடி. ஆமேன். நன்றி நன்றி. பிரைஸ் தி லார்ட். நீங்க அருமையாக பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. பிரைஸ் தி லார்ட். God bless you, sister. நன்றி நன்றி. ஆமேன். God bless you too, sister. Thank you. ஆமேன். தேங்க்யூ தேங்க்யூ. God bless you. ஆமென். மறுபடியாக நாங்க இப்ப கலையத்தில் இருந்து சிஸ்டர் டாலி அவர்கள் சங்கீதத்தை வாசிப்பார்கள். நன்றி சாமி. நன்றி அப்பா. நன்றி. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். எனது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சாமி. நன்றி. ஆமேன். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்களுக்கு நண்பராகவும் அன்பராகவும் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி வழிநடத்துகிற எங்கள் தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். மறுபடியாக சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருவர்களுக்கு ஜெபிப்பார்கள். நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் Praise the ரஞ்சினி. Lord. Praise the Lord, Sister Dolly. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், வந்து கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. Amen. Yes, Lord, Father, we come to you, Lord, at this time, Father, through your throne of grace, Lord, that you have helped us, Lord, to enter boldly, Lord. Therefore, Lord, we thank you for that grace that you have bestowed upon us, Lord, that we are not worthy, Lord, but you have helped us, Lord Jesus, to be able to come, Lord, because of what you have done for us, Lord, for dying for us on the cross of Calvary. And Lord, by that grace are you saved, you have said, Lord. And thereby, Lord, we have received eternal life and salvation for our souls. And many that are coming and listening, Lord Jesus, at this time, Lord, through the Sangamam network, Lord, coming into Nitya Velicham this evening, Father. We thank you, Lord, even as they have come and tuned into it, Lord, through the network. We pray, Lord, for the listeners that are listening to, Lord, at this moment, Lord Jesus, no matter what their condition, no matter what their circumstances, Lord, you, Lord, through the guidance of your Holy Spirit, Lord, have enabled them to come and join. And this is no accident, Lord. Help them to see through it, Lord. Help them to be, Lord Jesus, coming into the place of, Lord, into that rest, Lord, because you have said, come unto me all ye that labor and are heavy laden, and I will give you rest. For my yoke is easy and my burden is light. And Lord, that's who you are. That's what you have given to us, Lord. And thereby, Lord, they can, Lord, come and be in that place of rest, despite of, however, Lord Jesus, they
the way of their life's path is treating them, Lord. You have brought us, Lord Jesus, much of that place of rest and salvation, peace, love, and joy into our lives. Therefore, Lord, help them to enjoy that, Lord. Freely given, freely receive. There, where the Spirit of the Lord is, there is freedom and victory. Therefore, I speak into their hearts and lives in the name of Jesus. Decree and declare over them with Lord Jesus, the team members that are agreeing together, Lord Jesus, at this time from Nitya Balicham, that Lord, that every single member that is coming and listening and Lord, abiding in this very place of rest, Lord, that you have brought them into, Lord, as you are speaking into their hearts and lives through the guidance and the power of the Holy Spirit, Lord Jesus, touching them, setting them free, giving them, Lord Jesus, that deliverance they need, Lord Jesus, whatever, Lord Jesus, that they are facing mentally, physically, emotionally, Lord, you are not, these things are not too big for you because we serve a big God. These mountains, Lord, will crumble and fall before us because that is what you have said in Zechariah 4:6. It's not by might nor by power, but by my spirit, saith the Lord, that this mountain shall crumble and fall and become plain. And that's for Lord Jesus. We thank you for that, Lord. Father, Lord, even as Lord Jesus, they are opening up, Lord, to all the songs and the singing and the word of the living God that has been read, Lord, and many saints that are coming, Lord, and Lord, they are waiting, Lord Jesus, to come and bring forth your word. Anoint their lips, Lord Jesus, every single one of them, Father, as they come and bestow your word, Lord, into the hearts of people, oh God. Prepare their hearts, the soil of their hearts, Lord, even as they receive it, Lord. They will bring forth much fruit and yield, Lord Jesus, with a spirit of obedience, Lord, upon their hearts and lives. And Lord, and receive you, Lord, into their hearts, Lord. If they do not know you, Lord, because there is no life, Lord, in images, in the images made with hands, Lord, but there is a life that comes through the living God, the creator of heaven and earth, who breathes into them the breath of life, and thereby, Lord, they receive the power of the Holy Spirit, opening their eyes of understanding and receiving you, Lord, even before the end of this network, Lord, this evening, Father, many would come and receive you as their Lord and their Savior because of the word that would go through, Lord, and Lord, bring forth not only, Lord Jesus, salvation, but healing, Lord Jesus, to them, Lord, as they receive it, Lord, because you have said, I would send forth my word and heal them, and my word will not return to me void, but accomplish the thing it which was sent to. And I thank you for that, Lord. Now I pray, Lord, even as the team members, Lord, every one of them has been there, Lord Jesus, Sister Karuna, Sister Dolly, and Brother Mahendran, Lord, alongside with Sister Dolly, Lord, who has been also hosting together, Lord Jesus, and also Sister Dolly, she's doing the hosting also, Lord Jesus. Father, we thank you, Lord, for every one of their ministry, Lord, even as I'm praying, Lord, for the all that you have come and are listening, Father. Lord, even as Brother Leslie and Sister Rita are, Lord Jesus, doing all the recording and all that is necessary for the network to go on, Lord Jesus, into YouTube and Facebook and all the rest of the networks, Lord, that the media would enable, oh God. This is such a thing in which you have, Lord, sent forth, Lord, in the last days, the ministry to go into the ends of the nations, Lord, across the lands and the seas. Oh, we thank you, Father, for the mighty work, Lord, that you are doing in your spirit, Lord, upon the face of this earth. Because of this entity that you have given to us, Lord. We thank you, Father, in the name of Jesus, I pray. Amen and amen. Amen, amen, amen. ஜெபித்தீர்கள். நன்றி, நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. ஆமேன். மறுபடியாக சிஸ்டர் டாலி அவர்கள் கலையத்திலிருந்து ஊழியக்காரருக்கு ஜெபித்து சிறியொரு பாட்டை பாடுவார்கள். நன்றி, நன்றி சாமி. நன்றி அப்பா. அப்பா, நேற்று இன்று மாறாதவரே எங்கள் மத்தியில் வந்து நிற்கிற உங்களோட மகா பெரிதான பிரசனத்துக்காண்டி நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அப்பா, நான் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி, நன்றி. இந்த கண்மலையானவரே, எனக்கு எங்களை காக்கும் தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, உங்களுக்கு நாங்க உங்களுக்கு ஆயிரமாக நன்றி செலுத்தி உங்களுக்கு நாங்க கோடி கோடியாக உங்களை நாங்க நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளோம் ஆண்டவரே. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, யாவற்று மேல
மேலும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை புதிதாக உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவியப்பா. உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை உயிர்ப்பிக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உயிரோடு எழுந்தவரே இப்பொழுதும் எங்களுக்குள்ள நீங்க எழுந்திருந்து உங்களோட நாமத்தை நாங்க மகிமைப்படுத்த தந்த அந்த வல்லமை இருந்த வார்த்தைகளுக்கு நாங்க நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஐயா. உங்களுக்குரிய பாத்திரங்களாக யாவரையும் அணைந்து உங்களுக்கு உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழி நடத்துங்க. இன்னைக்கு வரப்புற ஒவ்வொரு புதிதான வெளிப்படுத்தலும் புதிதான வார்த்தையிலும் உங்களோட உள்ளத்திலிருந்து வரப்போறபடியா நன்றி செலுத்துறோம்ப்பா. நாங்க ஆவலோடு காத்திருக்கோம். உங்களோட வார்த்தைகளை கேட்டு நாங்க இன்னும் அதிகமாக உங்களுக்கு பலனடைந்து உங்களை இன்னும் அதிகமாக முழு இருதயத்தோடு முழு இருதயத்தோடும் அன்போடும் நாங்க உங்களை அப்பா நன்றி செலுத்தி உங்களுக்கு ஆராதனை செலுத்தி தந்த கிருபைகளுக்கு நன்றி. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்களை உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி அப்பா நன்றி சாமி நன்றி. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வம் தழும்புகளா சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும்